No, it was a very excellent illustration of events by a journalist who is known for his intellectual honesty. Anybody can be an intellect, but the intellectual honesty is a very rare thing that we come across today. ஒரு அகாடமிக் வேர்ல்டில் நாம் பார்க்கறது ஒரு பேசிக் திங் இருக்குது. ரைட் அண்ட் ராங். வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங். இந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் இல்லாட்டா அகாடமி ஆக்டிவிட்டி பிகம்ஸ் எ வேஸ்ட். ரைட் அண்ட் ராங்னு சொல்கிறோம். இந்த சோஷியல் ஹிஸ்ட்ரியில் நிறைய கேள்விகள்லாம் கேட்டீங்க. ரிஃபார்ம், ரெவல்யூஷன், ரிவைவலிசம் இதெல்லாம் சொன்னாங்க. ஒரு பேசிக் கான்செப்ட் என்னென்னா, இன் எவ்ரி சிஸ்டம், எக்ஸிஸ்டிங் சிஸ்டம், சம் குரூப்ஸ் ஆர் ஹாப்பி, content, but many are unhappy and discontent. This contradiction exists in every stage, at every society. Those who are unhappy try to change it. Those who are happy try to retain it. The struggle goes on. And the Marx என்ன சொன்னார், philosophers they try to explain the world, how the world is. உலகம் எப்படி இருக்குன்ட்டு விளக்குறது ஃபிலாசபர் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் நம்ம அக்கறை அது எப்படி மாற்றுறதுங்கிறது. ஸோ அந்த இதெல்லாம் மாற்றுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுல தான் அகாடமிக் டிபேட்ஸ் தேவைப்படுது. அதனால் இங்கே எடுக்கிற டாபிக்ஸில் பெரியார் அண்ட் நாராயணகுரு ரெண்டு பேரையே சேர்த்து அசோசியேட் பண்ணி ஒரு சோஷியல் கான்செப்டை அவர் விஜயசங்கர் வந்து ரொம்ப அற்புதமாக சொன்னார் அவருடைய பாணியில். சில டு சப்ளிமெண்ட் என சில கேள்விகள் வந்தது. ஒன்று வந்து சில விளக்கங்கள். ஈழவ சிவான் ஒரு கான்செப்டை சொன்னாங்க. ஹிஸ்டோரிக்கலாக தமிழ்நாட்டிலையும் 19th century லாஸ்ட்டு 3 decades பார்த்திங்கன்னா டெம்பிள் என்ட்ரி அதுக்காக நிறைய ஸ்ட்ரகிள் நடக்குது. கமுதி, சிவகாசி, அருப்புக்கோட்டை இங்கெல்லாம் நிறைய ரகளைகள் நடந்திருக்கு. பெரும்பாலும் அந்த லீட் பண்ணவங்க நாடார் கம்யூனிட்டி லீட் பண்ணாங்க. கோவிலுக்குள்ளே நுழையிறது மட்டும் இல்லை, கோவிலை சுற்றி இருக்கிற இடங்களில் வந்து நடமாடுறதுக்கான உரிமைக்காக போராடினாங்க. இந்த சாலைகள், சந்தை இதெல்லாம் வந்து நடமாட முடியாது. நாடார்கள் திருமணமானால் பல்லக்கில் போகக்கூடாதுன்ட்டு இருந்தது, செருப்பு அணியக்கூடாதுன்னு இருந்தது. பட் இன்றைக்கெல்லாம் அவங்க சத்திரியர் ஆகிட்டாங்க. நான் அதை பேசலாம். வெரி குட். பாஸ்ட்டை வந்து அப்படி நம்ம இருக்க முடியாது. வி டோன்ட் லிவ் இன் தி பாஸ்ட். வி டோன்ட் வாண்ட் டு கோ பேக் டு தி பாஸ்ட். பட் பாஸ்ட்டை மறந்துட்டா யூ வில் அகெயின் பிகம் எ ட்ரைபல் சிட்டிஷன், நாட் எ சிவிலைஸ் சிட்டிஷன். அப்படி இருந்த கண்டிஷனில் கோயில்களும் நுழைய முடியாது. இன்றைக்கி சபரிமலா பெண்கள் நுழைய முடியாது. அன்னைக்கு திருவிதாங்கூர் சமயம் என்ன முக்கியம்னா, பெரியார் போத் பெரியார் அண்ட் நாராயணகுரு கேம் ஃப்ரம் தி கம்யூனிட்டி விச் ஆர் நோன் ஆஸ் த விக்டிம்ஸ் ஆஃப் தி ஆர்டர். ஒரு ஆர்டர், சோஷியல் ஆர்டரில் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த பாதிப்புக்குள்ளான சமூகங்கள் வந்தவங்க இந்த ரெண்டு பேரும். ஆனால் பெரியார் flourished in Madras presidency, which was directly ruled by the British governor. அதனால் the impact of the western culture was more felt in the Madras presidency. அதனால் பெரியார் ஸ்கூலுக்கு போகிறதில் போக முடிஞ்சது. கெசட்டில் ஒரு பேரோட 5ஆம் கிளாஸ் வரைக்கும் வர்றார். ஆனால் ட்ராவன்கூருங்கிறது ரெப்ரசன்டட் தி ஓல்டு ஆர்டர். ட்ராவன்கூர் வந்து கிங்டம், ஹிந்து தர்ம ராஜ்யம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கிங்டத்தில் எதை என்ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா, இவங்க சொல்கிற அந்த ஓல்டு ஹிந்து சனாதனா ஆர்டர். அந்த ஆர்டரில் இந்த டெம்பிள் இஷ்யூ பெண்களுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கேன். டெம்பிளில் டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணுறாங்க.
அந்த காலத்தில் எல்லாருமே வந்து இந்த லிங்க்ஸ் எல்லாம் கையோட கொண்டு போனாங்களே தெரியாது. அந்த கோவிலேருந்து இத்தனை தூரத்தில் இவன் நிற்கணும், அவனுக்கு எத்தனை அடி தூரத்தில் வேறு கம்யூனிட்டி நிற்கணும். தமிழ்நாட்டில் இல்லாத அந்த பைஃபர்கேஷன் ஆஃப் சொசைட்டி திராமன்குள்ள இருந்து சவர்ணா அவர்ணாங்கிற பைஃபர்கேஷன் இருந்தது. அந்த அவர்ணர் வர்ணத்தில் வராதவங்க அவங்க வந்து நுழைய முடியாதுன்னு வந்தது, டெம்பிள் போக முடியாது. அது மட்டும் இல்லை, அவன் எதை சாப்பிட்ணும் அவங்க டிசைட் பண்ணாங்க. ஒரு அவர்னர் வீட்டில் பாயசத்தை நீங்கள் வந்து கனவில் தான் பார்க்கலாம், நீங்கள் அதை செய்யவோ ப்ரிப்பேர் பண்ணவோ பருகவோ செஞ்சீங்கன்னா தட் இஸ் சப்ஜெக்ட் டு பீனல் ஆக்ஷன். உங்கள் உடை என்ன இருக்கணும், எங்கே இருக்கணுங்கிற அவன் டிசைட் பண்ணான். யார்? சனாதனிஸ்ட் டிசைட் பண்ணாங்க. அப்போது மறைக்கப்படாத பெண்களும் அதை வந்து அவர்ணர்களாக இருக்கணுங்கிற கட்டாயம் இருந்தது. சார் அடிக்கடி ட்ரைபல்ங்கிறது இங்கே ரொம்ப பேருக்கு அதை விளக்கணும். சிவிலைசேஷனுங்கிறது எந்த அளவுக்கு ட்ரைபல் கண்டிஷன்லேருந்து நாம் வெளியே வர்றோமோ அந்த அளவுக்கு சிவிலைஸ்ட். எந்த அளவுக்கு அதுக்குள்ளே இருக்குமோ அன்சிவிலைஸ்ட். அண்டர் சிவிலைஸ்டு கூட கிடையாது, அன்சிவிலைஸ்ட். இப்போ இப்படி இருந்த ஆர்டரில் கோவிலுக்கு நுழைய முடியாதனொன்னே கொஞ்சம் பேர் மதம் மாறுறாங்கன்ட்டு ரொம்ப சொன்னாங்க. கடவுளும் மதமும் உலகத்தில் மனுஷன் இல்லாட்டா தேவர்கள் இருக்க மாட்டாங்க, கடவுள் இருக்க மாட்டாங்க. மனுஷன் இருந்தால் தான் கடவுளும் இருப்பான். ஏன்னா மனுஷன் தான் அதை கிரியேட் பண்ணுறவங்க. இப்போ இந்த கடவுளுக்கு இவங்க வர்றாங்க, கோவிலுக்குள்ளே நுழைய முடியாது அப்படின்ட்டு இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கிறதில்ல. மதம் மாறுறது ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்ததில்ல. நாராயணகுரு ஆரம்பத்திலேருந்து சொன்னார், மதம்ங்கிறது ஷுட் பி ஒன்ஸ் ஆப்ஷன். ஒருத்தனுடைய விருப்பமாக இருக்கணுமே தவிர அது வந்து பிறப்போ வேறு எந்த அடிப்படையிலையோ திணிக்கப்பட்ட ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இந்த கோவிலுக்குள்ளே போக முடியும், எனக்கு சிவன் கோயிலில் நுழைய முடியல அப்படின்னு சொல்கிறதுனால அந்த அக்கேஷனில் தான் அறிவுப்புறத்தில் அவர் வந்து சிவராத்திரி அன்னைக்கு ஒரு கல்லை எடுத்து வச்சுட்டு இது லிங்கம்னு பிரதிஷ்டை பண்ணுறார். எல்லாரும் வாங்க, அப்போவும் கூட ஈழவார் வாங்கன்னு சொல்லலை அவர். ஜாதி பேதம் மதத்வேஷம் எதுவுமின்றி அனைவரும் சோதரராய் கூடுகின்ற எடுத்துக்காட்டான இடம் இதுன்னு எழுதி வச்சார். அப்போ அவர் பார்த்த அந்த லிங்கத்திற்கு இந்துக்கள் அல்லாதவர்கள் வரக்கூடாதுங்கிற அந்த தடை கிடையாது. மதத்வேஷமும் இல்லாமல் எல்லாரும் வரணும் ஒன்று கொண்டு வர்றார். ஆனால் அவர் துறவி. துறவிக்கு சிலை தேவையில்லை, கோவில் தேவையில்லை. கோவிலும் சிலையும் மையமாக வச்சா அவன் துறவியும் கிடையாது. எந்த கோயிலுக்கு நான் நுழையணும் அடம்பிடிச்சு போனதும் கிடையாது. இதை வைக்கிறார். வச்ச உடனே வைக்கப்பட்டவர் வந்து சன்னியாசி வேஷத்தில் இருக்கார். சன்னியாசி வேஷத்தில் இருக்கிறவனை எதிர்க்கிறதுக்கு பொதுவாக ஒரு அச்சம் இருக்கும். அதனால் ஒரு சின்ன தயக்கம். இப்போ இவர் முடிஞ்சு இவர் காஞ்சிபுரத்துக்கு அங்கேருந்து கேரளாவிலேருந்து கிளம்புறார். கிளம்புறதில் அவரை கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, பிராமணர்கள் பார்க்குறாங்க. பிரதிஷ்டை செய்கிறது பிராமணனுடைய உரிமை, நீங்கள் எப்படி அதை பிரதிஷ்டை பண்ணீங்க அப்படின்னார். அப்போ அவர் சொன்னார், நான் பிரதிஷ்டை பண்ணது பிராமண சிவனை இல்லையே அப்படின்னார். நான் பிரதிஷ்டை பண்ண எங்கள் சிவன் அப்படின்னார். இந்த எங்கங்கிறது ஈழவன்கிறத மாற்றினது அந்த ஆர்வக்கோளாறுனால கொஞ்சம் பேர் பண்ண விஷயம். எங்கள் சிவன் அப்படின்னார் அவர். எங்கள் சிவனை வைக்கிற அப்படின்னு கடவுளை ஜாதி வளையத்திலிருந்து வெளியே கொண்டு வர முயற்சி அது. கடவுளுக்கும் ஜாதி கற்பித்த நாடு, பண்பாடு, மதம் எல்லாம் நம்மோடது, சனாதனம். அதை உடைக்கிற ஒரு பகுத்தறிவு செயலை தான் அவர் பண்ணாரே தவிர எல்லோரும் சிலையை வழிபடுங்கன்னு சொல்லலை அவர். பல இடங்களில் கோவில் கட்டினார். ஏன்னா கோவிலுக்குள்ளே நுழையிற உரிமை இல்லைங்கிறதுக்காக இவர் வந்து எல்லாருக்குமான கோவிலை கட்டுறார். ராமேஸ்வரத்துக்கு வர்றதில் கலெக்டர் சொன்னார், நீங்கள் வைக்கம் சத்தியாகிரகத்தில் பங்கேற்றீங்க, அதனால் நீங்கள் அவர்னருங்கிறது தெரிஞ்சு போச்சு இங்கே இருக்கிறவங்களுக்கு,
ராமேஸ்வரம் கோயிலுக்குள்ளே போகாமல் கொஞ்சம் பத்திரமா இருங்க, அங்கே இருக்கிற பக்தர்கள் மனம் புண்பட்டுருக்கு, ஏதாவது ஏடாகூடமாக பண்ணிடுவாங்க அப்படின்னு அவருக்கு எச்சரிக்கை கொடுத்தாங்க. அந்த கடவுளே எனக்கு தேவையில்லைன்னு அதை விட்டுட்டு போனவர் நாராயணகுரு. ஏன்னா அவர் கோவிலை நம்பி இருந்தவர் கிடையாது. மதம்ங்கிறது அடிப்படையில் ஒரு கட்டமைப்பால் பாதிக்கப்பட்ட வெகு மக்களை இணங்கச் செய்வதற்காக பயன்படுத்துகின்ற யுக்தி. ஒரு ஆர்டர் இருக்கு, எக்ஸ்ப்ளாய்டர் இருக்கான், எக்ஸ்ப்ளாய்டட் இருக்காங்க, எண்ணிக்கையில் அதிகமானவன் தனக்கு கீழே இருக்கிற நிலைமையை பார்த்து கிளர்ந்தேடாமல் பார்த்துக்கணும் இல்லையா? அப்போ அவன் ஒரு மயக்கத்தில் உருவாக்கணும். அந்த மயக்கத்தை உருவாக்குறதுக்காக கட்டமைக்கப்பட்டதான் மதம். எப்போ இந்த மதங்கள் நிறுவனமயப்படுதோ, நிறுவனப்பட்ட மதம் அனைத்துமே ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் ஆகிடுவாங்க, பவர் சென்டர்ஸாக மாறிடுவாங்க. அதனால தான் அவங்க கேட்டார், புத்திசத்தை பற்றி கேட்டார். புத்தர் இன்டலெக்சுவலாக இருந்த வரைக்கும் அவர் ரொம்ப அத்தியிஸ்ட் தான். அவர் ஒரு ஆன்டி கம்யூனல் அப்படி தான் இருந்தார், சனாதனத்தை எதிர்த்தவர். ஆனால் எப்போ புத்திசம்னு ஒன்றை கோவில் உருவாக்கி சிலை உருவாக்கி சடங்காக மாற்றுறாங்களோ, அந்த மடத்திற்கு சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ப்ராப்பர்ட்டி தேவைப்படுது, எண்டோமெண்ட் வருது, நிறைய பேர் காணிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க, பவர் சென்டராக எக்கனாமிக் சென்டராக மாறுது. அப்போ இன்ஸ்டிடியூஷனல் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற பேரில் இவன் சேஞ்சை கொண்டு வர்றதில்லை, ரீட்டைன் பண்ண பார்க்குறான், அத்தாரிட்டி சஸ்டெயின் பண்ண பார்க்குறான். அதற்காக புது விளக்கங்களை கொடுக்குறான். அறிவாளிங்கிறவன் மூடத்தனத்துக்கு விளக்கம் அளித்து நியாயப்படுத்துவன் அறிவாளி கிடையாது, மோசடிக்காரன். அறிவுன்னா உண்மையாக சொல்லணும், சரின்னு சொல்லணும், தப்புன்னு சொல்லணும். தப்பதை சரின்னு விளக்குறவனுக்கு பேர் அறிவாளி கிடையாது. நாராயணகுரு அதை பற்றி நிறைய பேசியிருக்கார். விஜயசங்கர் ரொம்ப சொன்னார், இன்றைக்கி அவரை இந்து உத்தரவின்ட்டு. இந்து மதத்தை பற்றி அற்புதமான விளக்கம் அவர் கொடுத்தார். அவர் இந்து மதமா அப்படின்னு கேட்டார். நீங்கள் இந்துவா? அவர் என்றைக்குமே இந்துன்னு சொன்னது கிடையாது. விவேகானந்தர் இந்து மதத்தை பற்றி பேசியிருக்கார், ரிவைவலை பற்றி பேசியிருக்காரு, தாய் மதம்னு பேசியிருக்காரு. தாயே இல்லாத மதம் தாய் மதம். வேதத்தில் தாய் தெய்வம் கிடையாது, அது எப்படி தாய் மதம் ஆகும்? ஆனால் அவர் தாய் மதம்னு பெருமையாக சொன்னார். இவர் என்ன சொன்னார்னா, இங்கே அப்போ 20 கோடி மக்கள் இந்தியாவில். அவர் சொல்கிறாரு, 20 கோடி மக்களுக்கும் 20 கோடி மதம் அப்படின்னார். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பார்க்குறான் அதை, ஒரு கடவுளை. அந்த ஸ்பிரிச்சுவலிசம்னு அவங்க சொல்ல உண்மையில் ரிச்சுவலிசம், சடங்கு. இதை இப்படி செய்யணும், வலது கையால் இப்படி தூக்கி போடணும், இடது பக்கமாக இப்படி வரணும். அந்த ரிச்சுவலிசத்தில் பெண்களுடைய ரோல் என்ன? அது அடுத்த இடம் சொல்கிறேன். இவர் அப்போ சொன்னார், இந்தியாவில் கிறிஸ்துவர் அல்லாத, இஸ்லாமியர் அல்லாத, யூதர் அல்லாத பிற இந்திய மக்களுக்கு அது மதத்திற்கு ஒரு கூட்டுப்பெயர் அடையாளமாக இந்து மதம் தரப்படுகிறதே தவிர இந்து மதம் என்ற ஒன்றை அவர் ஏற்கவில்லை. எப்படி தத்துவத்திலேயும் விசிஷ்டாத்வைதம் ஒருத்தன் பேசுவான், சைவ சித்தாந்தம் ஒருத்தன் பேசுவான், துவைதம் ஒருத்தன் பேசுவான், அத்வைதம் இன்னொருத்தன் பேசுவான். ஒரு மதத்துக்கு இவ்வளவு விடுதுகளா இருக்க முடியாது. நம்ம கேட்டாங்க, அவர் எப்படி பெண்கள் விஷயத்தில் பெண் உரிமையை பற்றி என்ன பேசினான்ட்டு. பெரியாரை விட முன்னோடி அவர். பெண்ணை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறதையும், ஒரு விலங்காக பயன்படுத்துறதையும், சொத்தாக பயன்படுத்துகிறதையும் கடுமையாக எதிர்த்தவர் நாராயணகுரு. அவர் பண்ண சீர்திருத்தத்திலே முக்கியமான சீர்திருத்தம் சில சடங்குகளை ஒழிச்சது. என்ன சடங்குன்னா, இந்த குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு பூ பெய்யுதுன்னா சடங்கு. எந்தெந்த இடத்துல அந்த சடங்கு நடந்தால் அங்கெல்லாம் அவர் நேரடியாக போகிறார். பெண் என்ன உங்களுக்கு பிரச்சார பொருளா? நீங்கள் டிஸ்பிளே பண்ணுறீங்களா? ஒரு ஆணுக்கு இதே மாதிரி உண்டா? ஒரு இயற்கை இயல்பாக வர்ற ஒன்று நீங்கள் எதுக்கு வியாபாரம் பண்ணுறீங்க?
இந்த பெண் திருமணத்திற்கு தயாராக இருக்கான்னு ஊர் முறை சொல்லிங்களா? திருமணம் தான் பெண்ணுடைய வாழ்க்கையா அப்படின்னு கேட்டு, பெண்ணை நீங்கள் இப்படி கேலிக்குரிய பொருளாக மாற்றாதீர்கள் சொல்லி இந்த பூப்பு தொடர்பான அத்துணை சடங்குகளையும் நிறுத்தியவர் நாராயணகுரு. பெண்ணை படிக்க வைக்கணும், குழந்தை திருமணத்தை அறவே தவிர்க்க விரும்பினார். கெட்டு கல்யாணம் சொல்லுவாங்க. முதல்ல ஒரு கெட்டு கல்யாணம்ங்கிறது பொம்மை கல்யாணம் மாதிரி முதல்ல இவங்க தீர்மானம் பண்ணிடுவாங்க. இந்த குழந்தைக்கு ஆண் குழந்தைக்கு இந்த பெண் குழந்தை மனைவிட்டு அதை ஒரு மதச்சடங்காக நடத்திட்டு இருந்தாங்க. ஜாதி சடங்காக வந்தது. அதை நிறுத்தினவருக்கு நாராயணகுரு. பெண் குழந்தைக்கு படிப்பு தர வேண்டும்ட்டு அதை வலியுறுத்தி பெண்களுக்காக பள்ளிகளை துவக்கியவரும் அந்த நாராயணகுரு. பெண் விடுதலையில் பெரியார் அடுத்த கட்டேன்னா வயதால் அவர் மூத்தவர். 1920 இறந்து போகிறார். பெரியாரது சுயமரியாதை இயக்கம் அவர் இறக்குறதுல அப்போ தான் துளிர் விடுது. ஆனால் அதனால தான் நாராயணகுரு பற்றி பெரியார் பேசுகின்ற பொழுது, இன்று பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓரளவாவது சமூக மரியாதையுடன் காணப்படுகிறார்கள் தான் அந்த பொறுப்பு, அதற்கான பணியை செய்தவர் நாராயணகுருன்ட்டு பெரியார் இரங்கல் செய்தியில் சொல்லியிருக்கார். இவர் இறை மறுப்பாளர். அவர் இறை பற்றாளர்னா விக்கிரக ஆராதனை செய்பவர் என்று பொருள் அல்ல. அவர் இந்த கோயில் கட்டிட்டு எல்லாரும் ஒவ்வொரு தடவும் கோயிலுக்கு கூப்பிடுவாங்க. கடைசியில் சொன்னார், இந்த கோயில்களால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? கோயிலை கட்டி வைக்கிறீங்களே, கோயில் கோபுரம் சிலைக்கு மேலே எல்லாம் பண்ணி, நான் பார்க்குற பெரும்பாலான கோவிலில் வௌவாலெல்லாம் தொங்கிட்டுருக்கு. அந்த முடைநாற்றத்தை பொறுக்க முடியல. வௌவால்கள் முடைநாற்றம் மிகுந்த கோவில்களை கட்டுவதால் என்ன பயன்? நீங்கள் போய் பள்ளிகளை துவக்குங்க, தொழிற்சாலைகளை துவக்குங்க, படிப்பகங்களை துவக்குங்கன்ட்டு அவர் அறிவுறுத்தியவர் நாராயணகுரு. அவர் அதனால தான் கலைஞர் அவரை சொன்னார் கேரளத்து பெரியார் அப்படின்னார். அந்த இதை சொன்னார். அப்போ அவர் ஒரு பகுத்தறிவு, இறை சம்பந்தமாக அவருடைய தத்துவம் என்பது ஒரு ஃபிலசாபிக்கல், அது வேறு. வேதாந்தத்தில் நீயும் ஆத்மா நானும் ஆத்மானா கடவுள் தனியாக இல்லைல்ல, அப்போ வெளியே நீ ஆத்மாவை தேட வேண்டியதெல்லாம் அர்த்தம். ஒரு வேதாந்தி எப்படி சிலை வழிபாட்டாளனாக இருக்க முடியும்? நாராயணகுரு வேறுபட்ட ஒருவர். ரெண்டாவது SNDP அவர் அவரை இன்னைக்கு ஜாதி தலைவராக மாற்றிட்டு இருக்கிறாங்க. 1903 SNDP துவக்கிறார். 1916 அறிக்கை விடுறார். என்ன அறிக்கை விடுறாருன்னா, இந்த SNDPங்கிற பேரில் இருக்கிற அமைப்பு ஈழவர்களுக்கான அமைப்பு என்று அவர்கள் விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். என்னையும் அந்த ஜாதி தலைவனாக காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் மக்களுக்கு உறுதியாக சொல்லுவேன், எனக்கு எந்த ஜாதியிலும் மதத்திலும் உடன்பாடு இல்லை. அதனால்தான் என்னுடைய சன்னியாசிகள் சங்கத்தில் அனைத்து பிரிவு மக்களையும் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கின்றேன். ஆகவே என்னை ஜாதி தலைவனாக காட்டுகின்ற எதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம்ட்டு பத்திரிகை செய்தி கொடுத்தவர் நாராயணகுரு. நாராயணகுரு ஜாதி ரொம்ப சொன்னாங்க. ஏன் இப்போ இருக்குன்னா எப்படி மாறும் அப்படின்னு கேட்டாங்க. கடவுளை பற்றியே நினச்சதுன்னா கோவிலுக்கான செலவு அதிகமாகும். பெரியார் சொன்ன ஒரே ரெமடி, கடவுளை மற மனிதனை நினை. மனுஷன் இல்லாட்டா கடவுள் கிடையாது. நீ உருவாக்கின கடவுளுக்காக உழைப்பையெல்லாம் சிந்துவதற்கு பதிலாக, அந்த மயக்கத்தில் உன்னுடைய நிலைமையை பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக, நீ இழிவுபடுத்தப்படுகின்றாய் என்பதை கூட அறியாமல் அந்த இழிவுக்கு இணங்கி போகின்ற சூழல் வந்திருக்காய் அல்லவா? அதிலிருந்து மீள வேண்டும் என்றால் மதத்தை மறுபரிசீலனை செய்து ஆக வேண்டும். அதனால நீ சார் சொன்னார், யூரோப்பில் இன்றைக்கி ஏறக்குறைய 65-70 விழுக்காடு மக்கள் சர்ச்சைக்கு போகிறது கிடையாது. எனக்கு மதம் இல்லைன்னு அவங்க சொல்கிற வழக்கம். நம்ம இதுலேயும் கொஞ்சம் பேர் பண்ணல. நீங்கள் மதம்னு குறிப்பிட்டாங்கன்னு கட்டாயம் கிடையாது. எனக்கு என் சர்டிஃபிகேட்டில் என்ன சென்சஸ் ரிப்போர்ட்டில் எனக்கு மதம் கிடையாது. மதம் என்பது நம் மீது கட்டாயப்படுத்தப்படுகிறது. மதம் என்பது கட்டாயப்படுத்தப்பட்டால் மக்களை பிரிப்பதற்கு எளிதாக இருக்கும், உங்களை மடமையாக்குவதற்கு எளிதாக இருக்கும். இந்த இருவரை பற்றி படிக்கின்ற பொழுது இருவரது அனுபவங்களும் செயல்பாடுகளும்
இந்த சனாதனம் அதிகமாக வற்புறுத்தப்படுகின்ற காலத்தில் நாம் எவ்வாறு செயல்படுவது என்பதை சிந்திப்பதற்கு உதவியாக இருக்கும். இணங்கி போவதற்கல்ல வரலாறு, கேள்வி கேட்பதற்கும் மாற்றம் கொண்டுவதற்கும் வரலாறு பயன்பட வேண்டும். இத்தகைய சிந்தனையாளர்களது நினைவுகளை புதுப்பிப்பதற்கு ஏன் இதை சொல்லணும், ஏண்டோம் என்று வைக்கிறோன்னா, இவர்கள் they cannot vanish from the scene. They have to be sustained so as they will stimulate our resistance in future against an order which is not just. ஸோ இந்த இதுதான் அதில் நிறைய இருக்குது. அவர் நிறைய கவிஞர், அவர் ஆங்கிலத்தில் அவருக்கு புலமை இல்லை, ஆனால் சமஸ்கிருதத்தில் நிறைய எழுதி வச்சுருக்காரு. அதுதான் என்னுடைய புத்தகத்தில் கூட நான் சொல்லியிருக்கேன். ஜாதி மறுப்பு கொண்ட சமஸ்கிருத வாசகத்தை நாராயணகுருவின் எழுத்துக்களில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஜாதி நிர்ணயம் ஜாதி லட்சணம் என்று சொன்னார். ஜாதி என்பது எந்த ஜாதி முறை என்பது எந்த அளவிற்கு அறிவுக்கு பொருந்தாத சமூகத்துக்கு கேடானதுங்கிற சமஸ்கிருதத்திலே எழுதி வச்ச ஒரே ஒரு சிந்தனையாளர் அந்த நாராயணகுரு. ஸோ இந்த ஒரு சில தகவல்களை கூடுதலாக உங்களுக்கு தர விரும்பினேன். வாய்ப்புக்கு நன்றி. உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.